எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் எல்லாம் உங்க சேனல்ல ஆன் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏன்னா நான் 2 சேனல ரிவ்யூ பண்ணேன். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன் பண்ண செட்டிங் எல்லாமே ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க சேனல்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு ஆன் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதனாலேயும் உங்க சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கூகுளை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் இல்லைன்னா குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச்சில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில செட்டிங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ நான் 2 பேர் சேனலை ரிவ்யூ பண்ணதுனால அவங்க சேனலில் ஆஃப் ஆகியிருந்தது. ஆனால் அவங்க சொன்னாங்க நான் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ எதனால் ஆஃப் ஆகியிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில சமயம் சர்வர் ப்ராப்ளத்தால் நம்மளுடைய சேனலில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமே ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கீழே இங்கே செட்டிங்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் யூஎஸ் டாலர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் திரும்பவும் ஒரு புதிய வீடியோ இந்த வருஷத்துக்காக திரும்பவும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சேனல் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேருக்கு சைனீஸ், ஜப்பான் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் தான் வைக்கணும். இது என்னுடைய மானிட்டைசேஷன் ஆன சேனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள், கீவேர்ட்ஸ்னு இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், நான் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னு கொஞ்சம் தெளிவாக கவனிப்பாக பாருங்கள். என் சேனலை பற்றி கனித்தமிழ் டெக்கு, கனிடெக்கு, கனித்தமிழ் டெக்கு, ஸ்மாலு, கேபிட்டல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் கீவேர்டை கொடுத்தா தான் உங்கள் சேனலை உங்கள் ஆடியன்ஸ் சர்ச் பண்ணும்போது சர்ச்சில் வரும், இல்லைன்னா வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், as set as சேனல் as made for kids அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க. பெரியவங்களுக்கான வீடியோனா நோ கொடுங்க, குழந்தைங்களுக்கான வீடியோனா எஸ் கொடுங்க. இதில் குழந்தைங்களுக்கான வீடியோனா நீங்கள் இந்த பொம்மை சேனல், நெக்ஸ்ட்டு ரைம் சேனல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கான வீடியோவாக வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் டீப்பாக எது குழந்தைங்களுக்கான வீடியோ, எது குழந்தைங்களுக்கு இல்லை வீடியோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நியூவாக இந்த வருஷத்துக்கு வீடியோ தேவைனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல் இன்சைட் ஷேரிங் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் அலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரீசெண்டாக வந்தது, நிறைய பேர் ஆன் பண்ணலை. இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயங்க, ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த 3மே க்ரீன் கலரில் இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அவங்கள செக் பண்ண சொல்கிறேன்னா, இந்த 2வதாக இருக்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு ஆப் ஆகிடுச்சு. என்னுடைய சேனலுக்குமே ஆப் ஆகிருக்கு. இன்னொரு சேனல் ஏன் ஆப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியாக வீடியோ போடலையா, அதனால் ஆப் ஆகிருக்கு. ஆமாம், நான் இன்னொரு சேனலில் சரியாக ஃபாலோ பண்ணலை. ஸோ டெஸ்டிங் சேனல் தான், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். இல்லைனா உங்களால் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீடியோ ஓவர் 15 மினிட்ஸ் கஸ்டம் தம்ப்நெயில் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடாக உங்கள் சேனலுக்கு டிஃபால்ட்டுங்க ஒரு டைட்டிலை கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல விசிபிலிட்டி பப்ளிக்கில் தான் இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் விசிபிலிட்டி ப்ரைவேட்டில் இருக்குது, வீடியோ போட்டோ வியூஸ் போக்கல, ஒருத்தர் கூட வியூஸ் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேக், இதை நீங்கள் ஒரு நிமிஷம் உத்து பாருங்கள். ஏன்னா என்னுடைய சேனலுடைய மெயின்
என்னுடைய சேனல் என்னென்னா ஒரு யூடியூப் டிப்ஸ் சொல்கிற சேனல், ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் அந்த மாதிரி முக்கியமாக போட்டு சர்ச் பண்ணுவாங்க. முக்கியமான வேர்ட்ஸ், சேனலுக்கான முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சுருக்கேன். முன்னாடி சேனலுடைய முக்கியமான வேர்ட்ஸை சொன்னேன் நான் கீவேர்ட்ஸில் எழுத சொல்லி. இப்போ டேக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் என்னென்ன போட்டு சர்ச் பண்ணுவாங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். 500 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸு செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் தான் இந்த ஒரு செட்டிங் தான் புதுசாக வந்திருக்குங்க. அது என்னென்னா கொஞ்சம் நான் மேலே தள்ளிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் டப்பிங். இதை தான் நான் வந்து தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். என்னென்னா நிறைய பேர் இந்த அப்டேட் வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் வீடியோ அவனுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக புரியுது, ஸோ தமிழ் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அப்போ ஆட்டோமேட்டிக் டப்பிங் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கிலீஷில் அவனுக்கு போகும். ஆனால் இதுவே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோ இங்கிலீஷில் வருது அப்படின்ட்டு நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து முதல்ல நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய செட்டிங் இருக்குது. கமெண்ட்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மாட்ரேஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் பேசிக் வேணுமா, ஸ்ட்ரிக்ட் வேணுமா, ஓல்ட் ஆல் வேணுமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பேசிக் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிக்ட்னால் உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸுமே வராது, பேட் கமெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா?